அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்னான அதிர்ஷ்ட யூக வாய்ப்புகள் நிறைந்த தருணமாக இனி கேதுவை விட்டு விலகுகிறாருங்க. மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய், அதிலும் குறிப்பாக சுகஸ்தானத்தை விட்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்று வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ரிசர்வராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் நிறைவாக இந்த தருணத்தில் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் தகரமும் தங்கமாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக நிறைவாக சந்திக்க முடியும். கல்யாண கனவுகள் நினைவாக கூடிய ஒரு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. கடல் தாண்டி சென்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வெளிநாட்டு வேலை என பல காரியங்களில் இந்த தருணத்தில் காரிய வெற்றியை பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய 5இல் நுழையக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு உத்தியோகத்தில் எதிர்பார்க்க கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், நீதிமன்ற வழக்குகள், பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த நிகழ்வுகளில் சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக 5ஆம் இடத்தில் நுழையக்கூடிய செவ்வாய் உறுதியாகவே மாற்றிக் கொடுக்கிறார். எனவே உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகள் மிகவும் சிறப்பாக கைகூடும். மங்கள ஓசை கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான மங்களகரமான நிகழ்வுகள் உறுதியாகவே கைகூடுவதற்கான சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிசர்வராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.